ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது டாப் 20 அல்லது 50 கொஷின்ஸ் கூட நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எந்த கான்செப்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பொலிட்டி கான்செப்டில். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ 26 நவம்பர் 1949 இந்த டேட்டை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த டேட்டில் தான் நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கோம். கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை அடாப்ட் பண்ண டேட்டு. பட் அது எப்போ இருந்து எஃபெக்டிவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 26, 1950. ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எஸ்டாப்ளிஷ் பண்ணது அல்லது வித் எஃபெக்டிவ் ஃப்ரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா January 26, 1950 சொல்லணும். பட் அடாப்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 26 நவம்பர் 1949 சொல்லணும். ஓகேவா? எவ்ரி 26 நவம்பர் நம்ம என்ன செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சம்விதான் திவாஸ், அதாவது கான்ஸ்டியூஷன் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ரீசெண்டாக நம்ம எத்தனாவது கான்ஸ்டியூஷன் டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா 75th கான்ஸ்டியூஷன் டேவை நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல், த ஃபாலோயிங் இஸ் நாட் அண்ட் த ஃபீச்சர் ஆஃப் மென்ஷன் இந்த பிரியாம்பிள். அதாவது ஃபெடரல்ங்கிற கான்செப்ட், கூட்டாட்சி அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணவே இல்லை. பார்ட் 3 அப்படிங்கிறது எதோட பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸோட பார்ட். பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். நல்லா ஒரு 4 வாட்டி கூட நல்லா சொல்லி பார்த்துக்கோங்க. 42வது அமெண்ட்மெண்ட்ல தான் அதாவது செக்யூலார் அப்படிங்கிறது மதச்சார்பற்ற அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணது எப்போ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது திருத்தத்தில் தான் நம்ம வந்துட்டு செக்யூலார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம். ஆர்டிகல் 5 எதை டினோட் பண்ணுது அப்படிங்கன்னா சிட்டிசன்ஷிப்பை பற்றி டினோட் பண்ணுது. ரைட் டு ஓட் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டியே கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து 11 ஃபண்டமெண்டல் டியூட்டி இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஸ்கூல்லாம் நம்ம அதை வந்து டெய்லி ப்ரேயர்லேயே சொல்லியிருப்போம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து ரைட் டு எலெக்ஷன் கிடையாது. இட் இஸ் நாட் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஓகே, நெக்ஸ்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிஸ். அது வந்துட்டு ஒரு நான் ஜஸ்டிசபிள், கோர்ட் மூலியமா போய் டிஸ்கஸ் பண்ற பாலிசியே கிடையாது. டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லப்படுற டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஓகே, ஆர்டிகல் 14 அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலிட்டி பிஃபோர் லா, இபிஎல்ங்கிறது ஆர்டிகல் 14. இபிஎல்ங்கிறது ஆர்டிகல் 14. நம்மளுடைய கான்ஸ்டியூஷனோட தந்தை பிஆர் அம்பேத்கர், இதை மறக்கக்கூடாது. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் டிஸ்கிரைப்ஸ் இந்தியா எப்படி அப்படின்னு கேட்டோம்னா இட் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு நம்ம கான்ஸ்டியூஷன் ரெஃபர் பண்ணுது. ஓகே, இந்த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யார் மூலியமா எலெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்டோரல் காலேஜ். இந்த எலக்டோரல் காலேஜ்னா ரொம்பலாம் டிஃப்ரெண்டாக யோசிக்காதீங்க. லோக்சபா, ராஜ்யசபா, யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் இருக்காங்களே, இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிற அந்த அமைப்பு தான் எலக்டோரல் காலேஜ்னு நம்ம சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் த பிரைம் மினிஸ்டர் இஸ் த ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி இன் இந்தியா. பிரைம் மினிஸ்டர் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி. ஓகே, ராஜ்யசபா வந்து பெர்மனன்ட் ஹவுஸ். லோக்சபா அப்போ என்னவா இருக்கும், அதுதான் டெம்பரரி ஹவுஸ். கவர்னர் இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். யாரை அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, 25 இயர்ஸ்ங்கிறது தான் மினிமம் ஏஜ் குவாலிஃபிகேஷன் ஃபார் பிகமிங் அ சீஃப் மினிஸ்டர். ஓகே, நெக்ஸ்ட் த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா யார் மூலியமா எலெக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா லோக்சபாவுடைய மெம்பர்ஸ் தான் எலெக்ட் பண்றாங்க. அதுக்கடுத்து ஆர்டிகல்ஸ் 52 to 78 யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் டீல்ஸ் வித் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 52 to 78. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், யூஇ 52 to 78, யூஇ 52 to 78 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஇ 52 to 78. ஓகே, நெக்ஸ்ட் பஞ்சாயத் ராஜ் வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு த்ரூ 73rd அமெண்ட்மெண்ட். பஞ்சாயத் ராஜ் நம்ம எதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 73rd அமெண்ட்மெண்ட். ராஜ் அவர் வந்து 73 வயசு அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் வேணும் இல்லையா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட் லெஜிஸ்லர் இன் இந்தியா கேன் பி யூனிகேமரல் அண்ட் பைகேமரல். யூனிகேமரலுக்கு எக்ஸாம்பிள் தமிழ்நாடு, கேரளா. பைகேமரலில் பார்த்தீங்கன்னா மேல் சபை கீழ் சபைன்னு இருக்கும். நம்மளுக்கு சட்டமன்றம்னு ஒன்று தான் இருக்கு. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா ஆந்திரா, தெலுங்கானா, பீகார், உத்தரப்பிரதேஷ், இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம வந்துட்டு பைகேமரலுக்கு சொல்லிக்கலாம். யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். நல்லா மறந்துடாம ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியா ஹேஸ் அ ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் வித் யூனிட்டரி பயாஸ். சுப்ரீம் கோர்ட் ரிசால்வ்ஸ் டிஸ்பியூட்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸ். சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்ஸுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை வந்துட்டு யார் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் தான் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 1950. ரொம்ப இம்பார்ட்டண்டான டேட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எஸ்பிசிடி 1950. எஸ்பிசிடி
1950. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 லெட்டரை சேர்த்து வச்சு அந்த இயரை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரிமைனிங் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஜுடிஷியரி இன் இந்தியா இஸ் இண்டிபெண்ட். த ஹையஸ்ட் கோர்ட் ஆஃப் அப்பீல் இன் இந்தியா எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட். ரூல் ஆஃப் லா வாஸ் ப்ரோபவுண்டட் பை டெய்சி இல்லாட்டி டெசி, உங்களுக்கு எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியுதோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 33 ஜட்ஜஸ் இருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில், எக்ஸ்க்ளூடிங் சிஜேஐ அப்படிங்கிறது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வாஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. யார? சிஜேஐ. ஓகேவா? சிஜேஐ வாஸ் அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ இன் இந்தியா வாஸ் பேஸ்ட் ஆன் அமெரிக்கன் மாடல். எந்த மாடலை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மாடலை பேஸ் பண்ணியிருக்கு. ஹை கோர்ட்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் விச் ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா 214. ஆர்டிகல் 214 இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? HC 214. RTII அப்படிங்கிறது ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் 2005. 2005 தான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வந்துட்டு நடைமுறைக்கு வந்திருக்கு. லோக்பால் இஸ் ரிலேட்டட் டு ஆன்டி கரப்ஷன்ங்கிறது லோக்பால் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். ஓகே, லோக்பால் அப்படிங்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேட் கம்ப்ளைண்ட்ஸ். யார் மேலே இருக்க கம்ப்ளைண்ட்ஸ்? எம்பிஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்பால். ஓகேவா? கேன் இன்வெஸ்டிகேட் கம்ப்ளைண்ட்ஸ். அதே மாதிரி த ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதிபா பாட்டில். விமன் பிரசிடென்ட், பி ஃபார் பிரசிடென்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க பேர்ல 2 P இருக்கு, பிரதிபா பாட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட் நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா 1992. NCW 1992. NCWனா நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1992. ஓகே. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1986. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் CPA. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் CPA 1986 ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனில் பார்த்தீங்கன்னா 3 M இருக்கா? ஹியூமனில் 1, கமிஷனில் 2 M. அப்போ 1993 முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் 1993. ஓகே, 3 M இருக்கனால 3 வரும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 39 எதை டீல் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஜஸ்டிஸ் அண்ட் லீகல் எய்டையும் ஈக்குவல் ஜஸ்டிஸை பற்றி சொல்றது 39 ஆக்ட். லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது கமிஷன் ரெக்கமெண்ட்ஸ் மெஷர்ஸ் அகெயின்ஸ்ட் கரப்ஷன். அதாவது லோக்பாலுங்கிறது அவங்க கரப்ஷன்ல இன்வால்வ் ஆயிருக்கவங்க மேல எடுக்கக்கூடிய ஆக்ஷன். லோக் ஆயுக்தா அப்படிங்கிறது ஒரு டீம் ஆஃப் பீப்புளை வச்சு அதை இன்வெஸ்டிகேட் பண்றது. ஓகே, கரப்ஷனை இன்வெஸ்டிகேட் பண்றது. விசில் ப்ளோயர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 2014. விசில் அப்படின்னு வந்தா 2014 ஞாபகம் வச்சுக்கோங்க. விசில் 2014 விசில் ப்ளோயர் ஆக்ட். ஓகேவா? விசில் ப்ளோயர்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். இந்தியா ஹேஸ் அ மல்டி பார்ட்டி சிஸ்டம். எலெக்ஷன் இன் இந்தியா இஸ் கண்டக்டட் பை எலெக்ஷன் கமிஷன். அப்போ நமக்கு யார் எலெக்ஷன் நடத்துறா அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் அவங்க தான் நடத்துறாங்க. ஆர்டிகல் 324 எதை டீல் பண்ணுது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனை பற்றி தான் சொல்லுது. எலெக்ஷன் கமிஷனை பற்றி சொல்றது ஆர்டிகல் 324. ஓகேவா? 324 ஷார்ட் ஃபார்ம்ல ஞாபகமா எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தமிழ்நாடுஸ் மேஜர் ரீஜனல் பார்ட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்ற ரீஜனல் பார்ட்டிஸ்னா நம்முடைய ரீஜனல் பார்ட்டிஸ், ஸ்டேட் பார்ட்டிஸ். நம்முடைய ஸ்டேட் பார்ட்டிஸ் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா DMK, AIADMK. ஓகே. நெக்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், INC தான் ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. INC ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். சீஃப் எலெக்ஷன் கமிஷனரை வந்து அப்பாயிண்ட் பண்றது யாரு? பிரசிடென்ட். ஆர்டிகல் 370 எதை வந்துட்டு ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை ரிலேட் பண்ணுது. 370 ஒரே மாதிரி நம்பர் இருக்கப்ப நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஷார்ட் ஃபார்ம்ல எப்படி ஞாபகம் வச்சுக்கணுமோ அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி விமன்ஸ் ரிசர்வேஷன் பார்லிமெண்ட்ல சொன்ன அமெண்ட்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 அமெண்ட்மெண்ட். 108 108 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது ரெஃபர்ஸ் டு சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஃபார் த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ். ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய எலெக்ஷன் தான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது. ஆஸ் பர் த லேட்டஸ்ட் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் CEC, அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஞானேஷ் குமார். இவர் வந்து 26வது கமிஷனர். ஓகேவா? ஸோ அப் டு 50 நம்ம இந்த வீடியோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இருக்க 50 நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங்.
தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற கொஷின்ஸ் என்னென்னா the ரிமைனிங் கொஷின்ஸ். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். த சேம் இந்தியன் பொலிட்டி கான்செப்ட்ஸில், ரைட்? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஓகே, ஆர்டிகல் 21 guarantees the right to life and personal liberty. RLPL 21 ஞாபகம் வச்சுக்கோங்க. RLPL 21 இது தனியாக வந்துட்டு ஒரு வாட்டி எழுதி பார்த்தீங்கன்னா தான் ஞாபகம் வரும். RLPL 21. Next, the Constitution of India came effective from 26 January 1950. 26 January 1950 தான் நம்ம கான்ஸ்டியூஷன் எஃபெக்டிவ் இல்லாட்டி எஸ்டாப்ளிஷ்ட் இந்த மாதிரி கேட்டிருந்தா இந்த டேட்டை நம்ம போடணும். ஓகே, ரைட் டு ப்ராப்பர்ட்டி ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. எந்த அமெண்ட்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 44th அமெண்ட்மெண்ட்டில். ஓகே, அதே மாதிரி பார்ட் 4A கான்ஸ்டியூஷன் டீல்ஸ் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்துட்டு டீல் பண்ணுறது எது அப்படின்னா பார்ட் 4A. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் என்ஃபோர்ஸபிள் பை ரைட்ஸ் வந்துட்டு கோர்ட்ஸ் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி த நம்பர் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் லிஸ்டட், டியூட்டிஸ் வேற ரைட்ஸ் வேற. ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தட். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் லிஸ்டட் இன் த கான்ஸ்டியூஷன் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11. ரைட் டு எஜுகேஷன் இஸ் ப்ரொவைடட் அண்டர் ஆர்டிகல் 21A. ரைட் டு எஜுகேஷன் RE 21A, RE 21A அப்படின்னு சொல்லிட்டு படிக்கணும். அதே மாதிரி ஆர்டிகல் 17 எதை ஒழிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி, UN 17. அன்டச்சபிலிட்டியை ஒழிச்சது UN 17. So next, directive principles aim to establish economic democracy. Economic democracy establish பண்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா directive principles உடைய main aim. Okay, next, article 29 relates to protection of language, scripts and cultural minorities. So PL, protection of language, scripts and cultural minorities எல்லாத்தையும் சேர்த்து எழுதி கூட எழுதிக்கோங்க. PL 29. PL 29. The tenure of president எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். The president can nominate how many members to Rajya Sabha அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 பேர். இந்த 12 பேர் ஆர்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரியான ப்ரொஃபஷனில் இருக்கலாம். நெக்ஸ்ட், வைஸ் பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை மெம்பர்ஸ் ஆஃப் போத் ஹவுசஸ். 2 ஹவுசஸில் இருக்கவங்களும் சேர்ந்து எலெக்ட் பண்ணுறது பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட். ஓகே, பிரசிடென்ட் இல்லை, வைஸ் பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட் எலெக்ஷன்ங்கிறது இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகே, மறந்துடக்கூடாது. So next, Council of Ministers is headed by Prime Minister. The State Legislative Assembly term எத்தனை வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம். The Governor of State can hold office for 5 years. 5 years அவருக்கு இருக்கு, tenure இருக்கு. Next, the real executive power in state is Chief Minister. Real executive power நம்ம ஸ்டேட்டுக்கு யாருன்னா Chief Minister, நம்ம இந்தியாவுக்கு யாருன்னா Prime Minister. ஸோ அதை மறந்துடக்கூடாது. படிக்கிறப்பே அப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கணும். The Chief Minister is appointed by Governor. Chief Minister is appointed by Governor. Next, Article 78 defines the duties of the Prime Minister. Duties of Prime Minister உடைய duties எல்லாம் சொல்றது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Article 78. Parliament Union List subjects are mainly legislated. So next, local self government in rural areas is known. Rural areas ல இருக்கக்கூடிய local government சொல்றது பஞ்சாயத் ராஜ். அர்பன் லோக்கல் கவர்னன்ஸ் இஸ் கவர்டு அண்டர் எந்த அமெண்ட்மெண்ட்டில் அப்படின்னா 74th அமெண்ட்மெண்ட். ஓகே, அர்பன் வேற, ரூரல் வேற. ஸோ அதையும் வந்துட்டு பார்த்து நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கணும். த தேர்ட் டயர் ஆஃப் இந்தியன் ஃபெடரல் சிஸ்டம் இஸ் த லோக்கல் கவர்மெண்ட். விச் இன்ஸ்டிடியூஷன் கண்டக்ட்ஸ் பஞ்சாயத் எலெக்ஷன்? பஞ்சாயத்து எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன், அந்தந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். ஆர்டிகல் 2243A ரிலேட்டட் டு கிராம் சபா. கிராம் சபா ஆர்டிகல் வந்துட்டு எதை ரிலேட் பண்ணும் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 243A, GS 243A இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 11th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் லிஸ்ட் த ஃபங்க்ஷன் ஆஃப் பஞ்சாயத். பஞ்சாயத்து எப்படி வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆகணும்னு சொல்றது 11th ஷெட்யூல் சொல்ற விஷயங்கள். ஓகே, நெக்ஸ்ட், முனிசிபல் கார்பரேஷன் இன்ஸ்டிடியூஷன் கவர்ன்ஸ் அர்பன் லோக்கல் பாடிஸ். ஜில்லா பரிஷத் ஃபங்க்ஷன் அட் விச் லெவல் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட். ஜில்லானாலே டிஸ்ட்ரிக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 246 டீல்ஸ் வித் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் ஸ்டேட்ஸ் அண்ட் சென்ட்ரல். Okay, Finance Commission is constituted in every 5 years. Finance Commission is constituted in every 5 years. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம என்ன பண்ணுவோம், Finance Commission அமைச்சிட்டே இருப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் லிசனிங். ரிமைனிங் கொஷின்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பாருங்க, நம்ம மீதி கொஷின்ஸையும் நம்ம டீல் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு இந்தியன் பொலிட்டி கான்செப்ட்ஸில் இருக்கக்கூடிய ரிமைனிங் கொஷின்ஸை நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோஸில் நிறைய கொஷின்ஸ் நம்ம பார்த்துட்டோம். மீதி இருக்க கொஷின்ஸையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்.
சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஹையஸ்ட் கான்ஸ்டியூஷனல் கோர்ட் இன் இந்தியா. நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துட்டோம். ஸோ இப்போயும் நம்ம வந்து அதை ரீகால் பண்ணிக்கலாம். சுப்ரீம் கோர்ட் இஸ் த ஹையஸ்ட் கான்ஸ்டியூஷனல் கோர்ட் இன் இந்தியா. சுப்ரீம் கோர்ட் இஸ் த கார்டியன் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன். அவங்க தான் நம்முடைய கார்டியன். ஹை கோர்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் எவ்ரி ஸ்டேட். ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஹை கோர்ட்ஸ் மட்டும் இருக்கும். ரூல் ஆஃப் லா இம்ப்ளைஸ் லா இஸ் சுப்ரீம். லா இஸ் சுப்ரீம். அதே மாதிரி ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், சட்ட ரீதியான ஒரு அமைப்பு தான் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஓகே, ஆர்டிகல் 32 நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ நம்மளுடைய உரிமைகள் இருந்து எப்போ மீறப்படுதோ நமக்கு தேவையான ரெமடிஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 32ல இருக்கும். ஓகே, ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் வாஸ் enacted in 1993. ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் வாஸ் enacted in 1993. Next, Supreme Court can issue writs under Article 32. Article 32. Writs to release a person illegally detained. Illegally retained அப்படின்னா என்ன அப்படின்னா, தவறுதலாக ஒருத்தரை சிறைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள கோர்ட்ல வந்துட்டு ப்ரொசீட் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ். ஓகே, ஹேபியஸ் கார்பஸ். லோக் ஆயுக்தா ஆப்ரேட்ஸ் அட் ஸ்டேட் லெவல். ஸ்டேட் லெவல்ல லோக் ஆயுக்தா, அதாவது கரப்ஷனுக்கு எகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் லோக் ஆயுக்தா, லோக்பால். இதெல்லாம் லோக் ஆயுக்தா அப்படின்றது ஸ்டேட் லெவல்ல ஏற்படுத்தின ஒரு கமிஷன் எகெயின்ஸ்ட் ஆஃப் ஆன்டி கரப்ஷன். ஓகே, டிஎம்கே பார்ட்டி வாஸ் ஃபார்ம்டு பை சிஎன் அண்ணாதுரை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிஎன் அண்ணாதுரை தான் டிஎம்கே பார்ட்டியை ஃபார்ம் பண்ணவர். ஏஐஏடிஎம்கே வாஸ் ஃபவுண்டட் பை எம்ஜிஆர். The 17th Lok Sabha election were held in 2019. 17th Lok Sabha election வந்துட்டு 2019ல நடந்திருக்கு. ஹேண்ட் சிம்பிள் தான் நம்முடைய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய சிம்பிள். India follows parliamentary model of democracy. Article 326 provides for adult suffrage. Adult suffrage அப்படிங்கிறது என்னன்னா வயது வந்தோர் வாக்குரிமை. வயது வந்தோர் வாக்குரிமை. ஓகே, election commission is the constitutional body. The present Prime Minister of India is Narendra Modi. CPA 2019 Act, இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்துட்டு 1986 படிச்சிருப்போம். இந்த ஆக்டை ரீப்ளேஸ் பண்ணி சிபிஏ 2019 அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க. 2019. The headquarters of National Human Rights Commission is in எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில இருக்கு. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மை கிளாஸ். அதே மாதிரி நம்ம 100 கொஷின்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 100 கொஷின்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் டாப் கொஷின்ஸு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ஸ் நம்மளுடைய இந்தியன் பொலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கும். அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைய படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு வந்துட்டு ஈஸியாக வந்து எழுத முடியும். அதாவது ரொம்ப டஃப்பாக ஆக்கிக்க கூடாது படிக்கிறத, ரொம்ப எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். நிறைய அந்த ஆர்டிக்கிள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஃபார்மில் எழுதி நல்லா மைண்டில் ஏற்றி வச்சுக்கோங்க. நல்ல கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கூட போட்டு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு முன்னாடி உங்களுக்கு நிறையவே சொல்லியிருக்கேன். ஸோ அதெல்லாம் முன்னாடி கிளாஸஸில் முன்னாடி வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங் டு மை கிளாஸ். நாளைக்கு நம்ம வேற ஒரு வீடியோஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ. அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேவையானவருக்கு சென்றடையட்டும். ஓகே, தேங்க்யூ.